குட் ஈவினிங் எவ்ரி ஒன். அன்னைக்கு ரெண்டாவது கிளாஸ் பார்க்க போகிறோம். ஒர்க்கிங் வித் பவர்ஷியல் ஆப்ஜெக்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் இதான் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் பவர்ஷியலோட பேசிக்ஸ், என்னென்ன கமாண்ட் லெட்ஸ் இருக்குது, சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸிகியூஷன் பாலிசி எப்படி டிஃபைன் பண்ணுறது, இதை பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு பவர்ஷியல் ஆப்ஜெக்ட்ஸோட எப்படி ஒர்க் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பவர்ஷியல் ஆப்ஜெக்ட்ஸில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். Working with PowerShell objects. லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஒர்க்கிங் வித் பவர்ஷெல் ஆப்ஜெக்ட்ஸ் இதுல என்ன பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி திங் இஸ் அன் ஆப்ஜெக்ட் வித் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஒன்னொன்னையும் பார்த்தீங்கன்னாவே ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கூடவே ஒரு ப்ராப்பர்ட்டிஸோ இல்லை மெத்தட்ஸோ இருக்கும். இது என்ன பர்பஸுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்கு உதவும், ஷார்ட் பண்ணுறது வரிசைப்படுத்துறதுக்கு உதவும், இல்லை ஏதாவது அனலைஸ் பண்ணணும் ரிசல்ட்ஸ் அப்படின்னா இதுக்கெல்லாம் உதவும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கெட் ஹைஃபன் மெம்பர் இந்த மாதிரி ஒரு டைப்பில் வரும். இந்த ஸ்கிரிப்டை பாருங்க. டாலர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இந்த கெட் சர்வீஸ்னு வாங்குறாங்க. இது வாங்குற வேரியபிளை இங்கே ஸ்டோர் ஆகிருக்கிறத இந்த பைப்புன்னா லாஸ்ட் கிளாஸே நம்ம பார்த்தோம். இந்த இருக்கிற ஸ்டோர் பண்ணியிருக்க ரிசல்ட்டை இந்த பக்கம் பாஸ் பண்ணுறது தான் அந்த பைப் மூலமாக பாஸ் பண்ணுறது. எப்படி வாட்டர் கனெக்ஷன் பைப் வழியாக இன்னொரு இதுலேருந்து இன்னொரு போகுது, அதே மாதிரி இங்கே இருக்கிற வேல்யூவை இங்கே மூவ் பண்ணுறது தான் இந்த பைப்போட இது எப்படி அப்படின்னு பார்க்கலாமா. பவர்ஷெல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியுமில்ல. இதில் சர்ச் பண்ணி இந்த விண்டோஸ் பவர்ஷெல் ஐஎஸ்சின்னு வரும், இல்லை விண்டோஸ் பவர்ஷெல்னு வரும். இதில் நிறைய ஃபீச்சர் இருக்கும், இதில் கம்மியாக ஃபீச்சர் இருக்கும். இதுவே நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். டாலர் சர்வீஸ் ஈக்குவல் டு கெட் சர்வீஸ் எடுத்துட்டேன். இப்போ இது டாலர் சர்வீஸ் இருக்குங்கிறத சரி கெட் சர்வீஸோட அவுட்புட்டை டாலர் சர்வீஸில் ஸ்டோர் பண்ணி அந்த டாலர் சர்வீஸில் இருக்கிற அவுட்புட்டை இங்கே பாஸ் பண்ணுறோம் கெட் மெம்பரில். இது என்ன எதுக்காக அப்படின்னா, என்னென்ன ப்ராப்பர்ட்டி மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இதுல பாருங்க என்னென்ன இருக்கு. நேம் இருக்குது. இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் டாட் சர்வீஸ் ப்ராசஸ் டாட் சர்வீஸ் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு டைப்லேருந்து வருது. இப்போ நேம் அப்படிங்கிற ஒரு இது என்ன டைப், அது என்ன டெஃபினேஷன், இது மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்கலாம். ரெக்கார்ட் சர்வீஸு, ஸ்டார்ட் ஸ்டாப்பு, இது எல்லாமே இதில் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சில இது இந்த சர்வீஸ் நேமு, டிஸ்பிளே நேமு, இந்த மாதிரி தான் நம்ம பவர்ஷெல் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். பவர்ஷெல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி திங் இஸ் அன் ஆப்ஜெக்ட் வெதர் இட் இஸ் நம்பர், ஸ்ட்ரிங், எ ஃபைல் ஆர் சர்வீஸ் ஆர் ஏ ரிசல்ட் ஆஃப் ஏ கமாண்ட். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம்ல, அது நம்பராக இருக்கலாம், இல்லை வேர் கேரக்டர் ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை ஃபைலாக இருக்கலாம், நோட் பேட் டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கலாம், இல்லை ஒரு சர்வீஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கமாண்டோட ரிசல்ட்டாக இருக்கலாம். இது எல்லாமே ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தட்ஸ் தான் ஃபங்க்ஷன் மாதிரி அது பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ சர்வீஸ் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஜெக்டா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா,
அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், டிஸ்பிளே நேம் இந்த மாதிரி வரும். ஸ்டேட்டஸ், டிஸ்பிளே நேம் இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆகும். ஸ்டார்ட், ஸ்டாப் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மெத்தடாகவும் வரும். மெத்தடுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஃபங்க்ஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இது எப்பயுமே பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் இது கூடவே தான் வரும், வித் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், டிஸ்பிளே நேம் இது கூடவே வரும். மெத்தடுங்கிறது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஸ்டார்ட், ஸ்டாப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்க ப்ராசஸ் பண்றீங்க அப்படிங்கிறத மெத்தடு. இப்போ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு நம்பர் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஆப்ஜெக்டா மாதிரி பண்றது அப்படிங்கிறத. இப்போ டாலர் நம்னு இருக்குல்ல, இந்த இந்த வேரியபிள்ல 100 நான் ஸ்டோர் பண்றேன். ஸ்டோர் பண்ணிட்டு இந்த நம்ல என்ன டைப்ல இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. டாலர் நம்பர் ஈக்குவல் டு 200 டாலர் நம் டாட் டாலர் நம் சாரி நம் டாட் வருது பாருங்க, கெட் டைப் என்ன டைப் அப்படிங்கிறத பார்த்துலாமா? இப்போ நம்ம 200ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அது இண்டீஜர். இப்போ நம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல 200 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை நான் ஸ்டோர் பண்றேன், இண்டீஜரு. அது என்ன டைப்ல இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த மாதிரி கெட் டைப் ஃபங்க்ஷனுக்கு மெத்தடை கால் பண்ணீங்கன்னா அது என்ன டைப் அப்படின்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அது வந்து இண்டீஜரா, ஸ்ட்ரிங்கா என்ன அப்படின்னு. இது வந்து ஒரு நம்பர் ஆப்ஜெக்டா, அது மாதிரி ஸ்ட்ரிங்னு பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் கொடுத்து வேர் கேர் கொடுக்கணும். இது ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க இந்த மாதிரி நிறைய மெத்தடை வச்சு நீங்க இது பண்ணலாம். லெங்க்த்தை கண்டுபிடிக்கலாம். லெங்க்த்துங்கிறது ப்ராப்பர்ட்டி. அப் டு அப்பர் அப்படிங்கிறது இது ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன். இதை வந்து அப்பர் லோவர் கேஸை மாத்துறது இல்லை அப்பர் கேஸை மாத்துறது. டாலர் எஸ்டிஆர் ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அதோட அந்த ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு ஆப்ஜெக்டா நம்ம யூஸ் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டி மெத்தட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். டாட் லைன் ஈக்குவல் டு சாரி இது ஃபங்க்ஷன் தான், இது ப்ராப்பர்ட்டி. இது இப்போ இதோட லெங்த் பாருங்க, SQLDBA 6 லெங்த் இருக்கா, அந்த 6 கரெக்டா வந்துருச்சு பாருங்க. அடுத்து STR டாட் நம்ம என்ன பார்க்கலாம், டூ அப்பர் கேஸ் ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமா? டூ அப்பர் கேஸ் இந்த இருக்கு பாருங்க, டூ அப்பர். அதே நம்ம ஏற்கனவே கேபிட்டல் லெட்டர் தானே இருக்கு, நம்ம லோவரா மாத்துவோம். டூ லோவர் சரி. மாறிச்சு பாருங்க, SQLDBA அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிறது லோவர் கேரக்டரா மாத்திட்டோம். இது வந்து ப்ராப்பர்ட்டி, இந்த லெங்க்ங்கிறது. இது வந்து மெத்தட். நீங்க இது ப்ராப்பர்ட்டியா மெத்தடா அப்படிங்கிறது இந்த மாதிரி கால் பண்ணி நீங்க பாத்துக்கலாம், எதெல்லாம் மெத்தடு எதெல்லாம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றது. இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா SQLDBங்கிற ஸ்ட்ரிங்குக்கு லெங்த் என்ன அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதை மாறு SQLDBல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6. இப்போ டூ அப்பர் இல்லை டூ லோவர் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்றீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேர்ல இருக்கு பாருங்க, டூ அப்பர் அப்படின்னா லோவர் கேஸ்ல இருந்துச்சுன்னா அப்பர் கேஸா மாத்தி விடும். அப்பர் கேஸ்ல இருந்துச்சுன்னா லோவர் கேஸா நீங்க டூ லோவர்னு கொடுத்தா மெத்தட் கால் பண்ணா. இப்போ நம்ம ஒரு ஃபைல ஒரு ஆப்ஜெக்டா, இப்போ வந்து இண்டீஜர் ஒரு ஆப்ஜெக்டா பார்த்தோம், ஸ்ட்ரிங் ஒரு ஆப்ஜெக்டா பார்த்தோம். இண்டீஜர் 100ங்கிறத நம்பருங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அதுல என்னென்ன மெத்தடு அது என்ன ப்ராப்பர்ட்டி என்ன மெத்தட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்.
இப்போ அப்படியே ஒரு ஃபைல ஒரு ஆப்ஜெக்டா பார்க்க போறோம். இங்க பாருங்க. இப்போ டாலர் ஃபைல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல கெட் ஐட்டம் அப்படின்னு நம்ம கால் பண்ணி இந்த சி டிரைவ்ல விண்டோஸ்ல notepad.exeன்னு ஒரு ஃபைல் இருக்கு. இதை நான் வந்து இங்க பாஸ் பண்றேன். ஃபைலுக்கு பாஸ் பண்ண பிறகு ஃபுல் நேம் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி, எக்ஸிஸ்ட்ங்கிறது ப்ராப்பர்ட்டி, டெலீட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் மெத்தட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க போறேன் இதை கால் பண்றது மூலமா. இது இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு எக்ஸிஸ்ட்னு ஒரு மெத்தட் ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணி நான் பார்க்க போறேன். இப்போ டெலீட்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். எனக்கு அக்சஸ் இருந்துச்சுன்னா டெலீட் பண்ண, இல்லைன்னா டெலீட் ஆகாது. இப்போ பார்க்கலாமா என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு ஃபைல் கூட ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஃபுல் நேம், எக்ஸிஸ்ட், ப்ராப்பர்ட்டி, இது மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து மெத்தடு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க இந்த ஃபைலை ரிமூவ் பண்ணலாம். இந்த ஃபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? டாலர் ஃபைல் ஈக்குவல் டு கெட் ஐட்டம், கெட் ஐட்டம் ஆஃப். இது எந்த ஃபைலுக்கு வேணாலும் போகலாம். விண்டோஸ் நோட்பேட் வருது பாருங்க, தெரியுதா? இதுதான் இதுலோட அட்வான்டேஜ். இந்த ஐஏசியில் ஒர்க் பண்றீங்கன்னா, விண்டோஸ் பவர் ஷெல் ஐஏசியில். அதே வெறுமனே விண்டோஸ் பவர் ஷெல்ல போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு வராது. பார்க்கலாமா? ஃபைலில் வாங்கிட்டோம், கெட் ஐட்டம் வாங்கிட்டோம். இப்போ டாலர் ஃபைல் டாட் என்னென்ன அப்படிங்கிறது இங்கே வருது பாருங்க. நம்ம என்ன பார்க்க போறோம், எக்ஸிஸ்டா இருக்கான்னு பார்க்க போறோம். இருக்கு, ட்ரூ. இந்த ஃபைல் வந்து அந்த பாத்தில் இருக்குது. இது மாதிரி நீங்க ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். டாட் ஃபுல் நேம் இல்லை டைரக்டரி நேமு. ஃபுல் நேம் பார்க்கலாமா? ஓகே, ஃபுல் பார்த்து காமிச்சிச்சு பாருங்க. டாலர் ஃபைல் டாட் கொஞ்சம் இப்போ இந்த டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் மாதிரி வரும். அது என்ன பர்பஸ், எப்போ கிரியேட் ஆச்சு, டைரக்டரி நேமு, எக்ஸ்டென்ஷன், ஃபுல் நேம், ரீட் ஒன்லியா, லாஸ்டா எப்போ அக்சஸ் பண்ணாங்க, 9:31 இன்னைக்கு அக்சஸ் ஆயிருக்கு. இது இந்த ஒரு டைமு. இது மாதிரி நீங்க ஒன்னொன்னா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது எதுக்குன்னா, இதை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு லாஜிக்கு இல்லை ப்ரோக்ராம் எழுதுறப்பயோ இல்லை ஆட்டோமேஷன் பண்றப்ப இதை நீங்க யூஸ் பண்ணி அங்க போயிட்டு இது பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு பர்பஸ் வேணும் அப்படின்னு சொன்னா, இது விண்டோஸ்ங்கிறது டைரக்டரி, notepad.exeங்கிறது ஃபைல். அதனால இப்போ டைரக்டரி நேம் பாருங்க, சி கோலன் விண்டோஸ் வரையும் எடுத்துட்டு வந்துருச்சு. இது மாதிரி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இது நிறைய இருக்கும். ஏன் டாலர் ஃபைல்னா, டாலர் ஃபைல தான் நம்ம வேரியபிளா டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். அதனால நீங்க என்ன பேர் கொடுத்தீங்கன்னாலும் வராது. டிக்ளேர் பண்றப்ப அப்படி பண்ணணும். இல்லை எவ்வளோ இருக்கு பாருங்க. லாஸ்ட் ரைட் எப்போ எழுதுனாங்க, 23 ஆகஸ்ட்ல நடந்திருக்கு. கடைசியா அந்த நோட்பேடு இந்த இன்ஸ்டால் பண்ண டைம் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம வந்து இண்டீஜரை ஒரு ஆப்ஜெக்டா பார்த்தாச்சு, நம்பரை, ஸ்ட்ரிங்கை ஒரு ஆப்ஜெக்டா பார்த்தாச்சு, ஃபைல ஒரு ஆப்ஜெக்டா பார்த்தாச்சு. இப்போ ஒரு சர்வீஸ் ஆப்ஜெக்டா பார்க்க போறோம். இப்போ எதை ஆப்ஜெக்டா பார்த்தாலும் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேரியபிள் வச்சுட்டு டாட் வச்சு ஒவ்வொரு மெத்தடோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ கால் பண்றோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட் பேன் இல்லை அப்படின்னா, ஒரு எழுதுற மாதிரி சூழல் இருக்கு அப்படின்னா நோட் பேனை வச்சு நோட்ஸ் எடுங்க. இப்போ சர்வீஸை ஒரு ஆப்ஜெக்டா நம்ம கிரியேட் பண்ண போறோம். இங்க பாருங்க, இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வீஸ் அப்படிங்கிறத சர்வீஸ் டாட் எம்எஸ்சி கன்சோல் வந்து எடுத்தாந்து இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆயிருது. இங்க ஸ்டோர் பண்ணிட்டு இது ஸ்டேட்டஸ் என்ன, இதோட டிஸ்பிளே நேம் என்ன, இது ஸ்டாப் பண்ணலாமா இல்லை ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மெத்தட் வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். செஞ்சு பார்க்கலாமா? டாலர் எஸ்பிசி ஈக்குவல் டு கெட் ஐஃபன், இது தெரியலன்னா கூட வருது பாருங்க, சர்வீஸ். நம்ம என்ன சர்வீஸ் எடுக்க போறோம், இது என்ன சர்வீஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஹைஃபன் நேம்
MS SQL சர்வர். நான் எஸ்விசியில் கொண்டாந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ எஸ்விசியை வச்சு நீங்கள் வந்து பல இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டாட் வருது பாருங்க எல்லாமே. சர்வீஸ் நேம் அண்ணா வருதா? ஆமாம், சர்வீஸ் நேம் தான் கொடுத்துருக்கோம், அதே எடுத்திருக்கேன், அது தேவையில்ல. எஸ்விசி டாட் மெஷின் நேம் என்ன, சர்வீஸ் நேம் என்ன, சர்வீஸ் டைப் என்ன, ஸ்டார்ட் அப் டைப் என்ன. ஸ்டார்ட் அப் டைப்னா ஆட்டோமேட்டிக்கா மேனுவலா. உங்களோட சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இருந்தால் தான் அந்த சர்வீஸும் ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா நீங்களா போய் மேனுவலா ரன் பண்ணணும். இது மாதிரி ஒன்று ஒன்றே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சர்வீஸ் டைப் என்ன, ஸ்டார்ட் அப் டைப், ஸ்டேட்டஸ் என்ன, ரன்னிங்ல தான் இருக்குது, போய் பார்க்கலாமா ரன்னிங்ல இருக்கான்னு மேனுவலா. சர்வீசஸ் டாட் எம்எஸ்சி எம்எஸ்சி எஸ்கியூஎல் சர்வர் தானே. எஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அங்கே ஓடிடும். அங்கே போயிட்டு இந்த இருக்கு பாருங்க, ரன்னிங்ல தான் இருக்கு, ரன்னிங்ல தான் இருக்கு. டாலர்ஸ் எஸ்விசி டாட் சர்வீஸ் நேம், சர்வீஸ் டைப், ஸ்டார்ட் அப் டைப்ஸ். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டி, அதுவே இதில் ஒரு இது விஷயம் கண்டுபிடிச்சிங்களா? ப்ராப்பர்ட்டி வந்து இந்த மாதிரியும் மெத்தட் வந்து இந்த மாதிரி இருக்கு பாருங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. இப்படி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுனா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஒர்க் ஆகாது, ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குல்ல. இன்னொரு இது இருக்குது, அந்த சர்வீஸை ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. அதுங்க ஸ்டாப் பண்ணி பார்க்குறேன். எஸ்விசி டாட் ஸ்டாப். ஸ்டாப்பும் பண்ண மாட்டேது. என்ன சிக்கல் அப்படின்னா, நம்ம ஓப்பன் பண்ணப்ப நார்மலாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணல, அது அக்சஸ் இல்லை. போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அட்மினில் ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்க, வர்ச்சுவல் அட்மினில் எப்படி ஓப்பன் பண்ணுறது நம்ம சொல்லியிருக்கேன், ஞாபகம் இல்லைன்னா பார்த்துக்குங்க. அது மேலே கர்சரை வச்சுட்டு ரைட் கிளிக், ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். முன்ன வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போனேன், இப்போ ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக போகிறேன். பாருங்க, ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக உள்ளே போயிட்டு இப்படி வருதா? எஸ். இப்போ அங்கே இருக்கிற கமெண்ட்ஸை அப்படியே இங்கே எடுத்து போட வேண்டியதான். டாலர் காப்பி பண்ணி போட்டுறேன். டாலர் எஸ்விசி டாட் ஸ்டேட்டஸ், டாலர் எஸ்விசி டாட் ஸ்டேட்டஸ். ஓகே, ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ ஸ்டாப் பண்ண போகிறேன். டாலர் எஸ்விசி டாட் ஸ்டாப் தானே. ஸ்டாப்புங்கிறது ப்ராப்பர்ட்டி கிடையாது, மெத்தட். ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க, எதுவுமே வரல அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்த விண்டோக்கு போயிடுச்சுன்னா, அடுத்த லைனுக்கு போயிடுச்சுன்னா, இப்போ அங்கே போயும் பார்க்கலாம், இங்கேயே நம்ம பார்க்கலாம். கமாண்ட் என்னன்னு தெரியுமில்ல, டாலர் எஸ்விசி டாட் ஸ்டேட்டஸ். ரன்னிங்னே வருது. இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு, இங்கே ரன்னிங் வருது. இந்த டைம் எடுக்குமானு தெரியலங்க. அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு சர்வீஸ். இந்த இருக்கு பாருங்க, இங்கே போனீங்கன்னா தெரியுது பாருங்க, இங்கே ரன்னிங்கில் இல்லை பாருங்க. இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டாப் இப்போ காமிக்குது பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு ராங்கா காமிக்குது அப்படின்னா, இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்கன்னா அந்த லைனை திருப்பி ரன் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்க. டாலர் எஸ்விசி டாட் ஸ்டேட்டஸ்னா ஸ்டாப் பண்ணி காமிக்குது பாருங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். டாலர் எஸ்விசி டாட் ஸ்டார்ட் தானே, மெத்தடை கால் பண்றேன். மெத்தட்னாவே டபுள் கோட், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வரும். இது வந்து ஃபங்க்ஷனுக்கு வரும், கேள்விப்பட்டிருப்பீங்க. மெத்தடுங்கிறது ஃபங்க்ஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அங்கே போய் பார்க்கலாமா?
இங்கே தான் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நல்லா பாருங்க, ரைட் கிளிக் ரெஃப்ரெஷ். அதுக்கு முன்னால பாருங்க, இங்கே ரன்னிங் ஆகலை, ஸ்டாப்டு ஸ்டேட்டில் இருக்கு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா அது ரன்னிங்கில் வரணும். ரன்னிங்கில் வந்துச்சு பாருங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் எந்த சர்வீஸை வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை இப்போ பண்ணுறோம். எந்த சர்வீஸ் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். டாலர் எஸ்விசி டாட் ஸ்டேட்டஸ், இது அதே தான். இந்த இதை ரன் பண்ணிக்கோங்க. எஸ்விசி டாட் ஸ்டேட்டஸ். இப்போ ரன்னிங்னு காமிக்கிட்டு பாருங்க. இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ இன்டீஜர் எப்படி ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தோம், ஸ்ட்ரிங் எப்படி ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தோம், ஒரு சர்வீஸ் எப்படி, ஒரு ஃபைலை எப்படி ஒரு ஆப்ஜெக்டை பார்த்து எப்படி மெத்தடு ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறதுன்னு பார்த்தோம். எப்படி ஒரு சர்வீஸ் இருக்குல்ல, ஏதோ ஒரு சர்வீஸ், அதை வந்து எப்படி ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி எப்படி மெத்தட் ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஆப்ஜெக்டோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேவா? எதுவும் டவுட்ஸ் இருக்காதுன்னு நம்புகிறேன். இப்போ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே நேம். அது வந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்ல வராது. இது பார்த்துக்குங்க, இது ரெண்டும் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்ல வரல பாருங்க. ஆனால் இதுவே டாட் ஸ்டாப் டாட் ஸ்டார்ட்லாம் இருக்கு பாருங்க, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்ல வர பாருங்க. இது ப்ராப்பர்ட்டி, இது மெத்தடு. இப்போ சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே நேம்ங்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஸ்டாப்பு ஸ்டார்ட்டுங்கிற மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது. இது நான் அந்த எரரையுமே இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருக்கேன், ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிங்க. இப்படி ஒரு எரர் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரில் போய் ரன் பண்ணிங்கன்னாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். யூ மஸ்ட் ரன் பவர் ஷெல் அஸ், இதுதான் உள்ள. இதுவும் பண்ணி பிரச்சனைனா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். பவர் ஷெல்ல அட்மினிஸ்ட்ரேட்டரில் போயிட்டு அந்த கொரியை ரன் பண்ணிங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும். இதுதான். இது அப்படியே தமிழ்லையும் இருக்கும் பார்த்துக்கங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கெட் சர்வீஸ் பார்த்தோம். இப்போ ஒரு கமாண்டோட ரிசல்ட்டை ஆப்ஜெக்ட்ல எப்படி கொண்டு போறது இப்போ பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், எஸ்கியூஎல் சர்வருங்கிற ஒரு ப்ராசஸை கெட் பண்ணி இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதோட ஐடி என்னன்னு கண்டுபிடிக்கிறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி. அதோட சிபியூ என்ன அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ ஏதாவது கில் பண்ணணும் அப்படின்னா அந்த இதை நீங்க கில்லுங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணி கில் பண்ணலாம். இப்போ ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஐடி சிபியூ, ஐடிங்கிறது ப்ராசஸ் ஐடி. எதோட ப்ராசஸ் ஐடின்னா என்ன ப்ராசஸை நீங்க கெட் பண்றீங்களா. அப்போ சிபியூங்கிறது உங்களோட சர்வரோட சிபி யூசேஜ். இந்த கில்லுங்கிற மெத்தட் அப்படின்னு என்ன பண்ணோம்னா, இதை கால் பண்றீங்கன்னாவே நீங்க என்ன ஐடியை கில் பண்ணணுமோ அதை கில் பண்ண வைக்கும். இப்போ இந்த கெட் ப்ராசஸ் ஓடுனதுனா தான் இந்த ஆப்ஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. கெட் ப்ராசஸ் ஓடினால் கிடைக்கும் முடிவு ஆப்ஜெக்ட் தான். அதற்கு ஐடி சிபியூ போன்ற ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் கில் மெத்தடும் உண்டு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். டாட் வச்சு டாட் ரிசல்ட் டாட் வச்சீங்கன்னா அவ்வளோ மெத்தடு அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ ஆட்டோமேஷன் பண்றப்ப அதை நீங்க கெட் பண்ணிக்கிட்டு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இது சாம்பிள் தான், நீங்களே செஞ்சு பார்க்குறப்ப அது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இது நம்ம எந்த ப்ராசஸோட இப்போ இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம பண்ண போறோம்னா எஸ்கியூஎல் சர்வர் டாட் இஎக்ஸி, எஸ்கியூஎல் சர்வரோட ப்ராசஸோட தான் இன்ட்ராக்ட் பண்ணி இந்த இதை பண்ண போறோம். சொன்னதே தான் இங்கேயும் இருக்கும். இது என்ன, fetches information get a process. கெட் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த எஸ்கியூஎல் சர்வர் ப்ராசஸை இன்ஃபர்மேஷன்லாம் ஃபெச் பண்ணி இந்த டாலர் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணோம். இப்போ இது வந்து கெட் ஏ ப்ராசஸ். அக்சஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஐடிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்றது எப்படி, இந்த வேரியபிள் டாட் ஐடி. அது மாதிரி டாட் சிபியூ கால் பண்ணீங்கன்னா இது சம்பந்தமான ப்ராப்பர்ட்டிஸை
ஷோ பண்ணும். ஐடின்னா ப்ராசஸ் ஐடி பார்த்தோன்னா எஸ்கியூஎல் ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் ஷோ பண்ணும். டாலர் ரிசல்ட் டாட் சிபியூ அப்படின்னா சிபியூ சம்பந்தமான எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு சிபியூ டைம் பத்தி இது சொல்லும். இப்போ மெத்தடை கால் பண்றேன்னு வச்சுங்க, டாலர் ரிசல்ட் டாட், இந்த டாலர் ரிசல்ட் தான் இருக்கணும்னாலாம் கிடையாது, உங்க பேரை கொடுத்தாலும் அது ஒரு வேரியபிள் தான் ஒர்க் ஆகும். இது ஒரு மெத்தடை கால் பண்றீங்கன்னா என்ன பண்ணும்னா எஸ்கியூஎல் ப்ராசஸை டெர்மினேட் பண்றதுக்காக இந்த மெத்தட் ஹெல்ப் பண்ணும். இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் மேலே போச்சு, ரன் பண்ணல. இது ரன் பண்ணா இப்படி அவுட்புட் வரும். நம்ம இதுல வந்து 6 இன்ஸ்டன்ஸ் ஓடுது, 1 2 3 4 5 6. ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கும் ஒரு எஸ்கியூஎல் சர்வர் ப்ராசஸ் ரன் ஆகும். இந்த இருக்குல்ல எஸ்கியூஎல் எஸ்ஆர்விஆர்ங்கிற ஒரு ப்ராசஸ் ரன் ஆகும். இப்போ இது 1 2 3 4 5 6 இந்த ஆறுமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஐடி. இந்த இருக்குல்ல ஐடி 1 2 3 4 5 6 இந்த ஆறும் பார்த்தீங்கன்னா சிபியு. இப்போ பாருங்க, இது வந்து ப்ராசஸ் ஐடி. தீஸ் ஆர் லைக்லி த ப்ராசஸ் ஐடி ஆஃப் மல்டிபிள் ரன்னிங் SQL server process. A single server instance might have multiple associated process. ஈவன் ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட அசோசியேட்டட் ப்ராசஸ் இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. அடுத்து அது கீழே டெசிமல் நம்பர் இருக்குல்ல, அது எல்லாமே சிபியூ டைம் கன்சியூம்டு பை ஈச் ஆஃப் த ப்ராசஸ் லைக்லி இன் ஏ செகண்ட்ஸ். இது எல்லாமே செகண்ட்ஸ்ல இருக்கு. இது அப்படியே தமிழ்ல இருக்கும், பார்த்துக்குங்க. இது செஞ்சு பார்க்கலாமா? டாலர் ரிசல்ட் ஈக்குவல் டு கெட் ப்ராசஸ் தானே. இது ஞாபகம் இருக்குல்ல, போன கிளாஸ்ல பார்த்தோம்ல, நவுன் வெர்பு. கெட் ப்ராசஸ் இந்த வருது பாருங்க, ஹைஃபன் அப்படின்னு போட்டீங்கன்னாவே அது என்ன நல்லா வருது பாருங்க. எது வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண போறேன், நேம் எப்படி இருக்கணும்னா எஸ்கியூஎல் எஸ்ஆர்விஆர் கரெக்டா. இப்போ டாலர் ரிசல்ட்ல எடுத்து வச்சிட்டேன். கெட் ப்ராசஸ் ஹைஃபன் நேம் எஸ்கியூஎல் எஸ்ஆர்விஆர். ஓகே, இப்போ டாலர் ரிசல்ட்டை வச்சு நீங்க என்ன ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் கால் பண்ணிக்க வேண்டியதான். டாட் உங்களோட எக்ஸாம்பிள்ல என்ன இருக்கு, ஐடியும் சிபியும். ஐடி வருது பாருங்க. ஒரு விஷயம் புரிஞ்சிச்சுன்னா சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. என்னோட எக்ஸாம்பிள்ல 6 வந்துச்சு, ஆனா இப்ப 3 தான் வருது பாருங்க. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? ப்ராசஸ் ஐடி 3 தான் வருது பாருங்க. ஏன்னா 3 தான் ரன்னிங்ல இருக்கு, 3 ஸ்டாப்ல இருக்கு, தெரியுதா? 1 2 3 ஸ்டாப்ல இருக்கிறதுக்கு ப்ராசஸ் ஐடி இருக்காது. இதுக்கு ஒண்ணு, இதுக்கு ஒண்ணு, இதுக்கு ஒண்ணு, மொத்தம் 3. நான் இது செஞ்சு பார்க்கும்பொழுது 6 வந்துச்சு. உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இருக்கு பாருங்க, 6 இருக்கு பாருங்க. 3 1 6 8ல இருந்து 1 5 6 6 9 2 இது இந்த ஆறுமே வந்து ப்ராசஸ் ஐடி தான். இப்போ 3 சர்வீஸ் தான் ரன் ஆகுது, அதனால 3 ப்ராசஸ் ஐடி தான் வருது. இப்போ டாலர் ரிசல்ட் டாட் சிபியூ தானே வர மாட்டேங்குது. டாலர் ரிசல்ட் டாட் சிபியூ தானே. டாலர் மீட்டிங் ஒரு 10 மினிட்ஸோட முடிய போகுது, அதுக்கப்புறமா ரீஜாயின் பண்ணிக்கலாம். அது வரையும் கண்டினியூ பண்ணுவோம். டாலர் ரிசல்ட் சிபியூ வர மாட்டேங்குது. பார்க்கிறேன். இது என்ன அப்படின்னு பாக்குறேன், நான் செஞ்சு பாக்குறப்ப வந்துச்சு.
CPU டாட் CPU டாலர் வர மாட்டேங்குது. இங்க வருது பாருங்க. இங்க என்ன தப்பாங்க? டாலர் ரிசல்ட் டாட் CPU இங்க வருது பாருங்க. 3 இன்ஸ்டன்ஸுக்கும் CPU டைம். ரிசல்ட் டாட் டாலர் ரிசல்ட் டாட் இதைத்தான் நானும் டைப் பண்ணேன். டாலர் ரிசல்ட் டாட் பக் என்னன்னு தெரியல. நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வருது. அடுத்த ஏன் நம்ம எஸ்கியூஎல் டிபிக்கு வந்து ஏன் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கொரி அவுட்புட் இல்லை லாக்ஸ்லாம் இருக்குல்ல, இல்லை சிஸ்டம் டேட்டாலாம் இருக்குல்ல, இதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறப்ப ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணலாம். இப்போ உங்களோட டேட்டாபேஸ் நேமு இல்லை சிபி யூசேஜ் இதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட்ஸை மட்டும் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அப்புறம் உங்களோட ஆட்டோமேஷன் இருக்குல்ல, அதுல ஏதாவது கண்டிஷனல் லாஜிக் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஸ்டாப்ல இருக்கு, சர்வீஸ் வந்து ஸ்டாப்ல இருக்குன்னா ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட்ல இருக்குது அப்படின்னா நோ ஆக்ஷன் டேக், எந்த ஆக்ஷன் எடுக்காத. இந்த மாதிரி எல்லாம் நீங்க கண்டிஷனல் லாஜிக் வச்சு ஆட்டோமேஷன் பண்றப்ப இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல ஆப்ஜெக்ட்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம்? இண்டீஜர் பார்த்தோம், ஸ்ட்ரிங் ஒரு ஆப்ஜெக்டா பார்த்தோம், ஃபைல்ல வந்து ஒரு ஆப்ஜெக்டா பார்த்தோம், கெட் சர்வீஸ் இருக்குல்ல அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டா பார்த்தோம், கெட் ப்ராசஸை ஒரு ஆப்ஜெக்டா பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள் வச்சு டாட் வச்சு என்னென்ன ப்ராப்பர்ட்டி வருது, என்னென்ன மெத்தட் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சரை எப்படி வியூ பண்றது? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட்லெட் யூஸ் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் மெம்பர் அப்படின்னு சொல்லி, இதுதான் வந்து அந்த ஆப்ஜெக்டை இன்ஸ்பெக்ட் பண்ற ஒரு கமாண்ட்லெட். இப்போ ஒரு கெட் சர்வீஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஆப்ஜெக்டை இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கமாண்ட் லெட்டை யூஸ் பண்ணி நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஷோ ஆகும் அப்படின்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். என்னென்ன நம்ம பார்த்த மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பார்த்தோம், ஸ்டார்ட் பார்த்தோம், க்ளோஸ் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ், சர்வீஸ் டைப்பு, நேமு, இது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சர்வீஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கும். சர்வீஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு கலெக்ஷன் இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கும். சர்வீஸ் கண்ட்ரோலர்ல இங்க பாருங்க, கெட் சர்வீஸ் பைப் கெட் மெம்பர். இந்த கெட் சர்வீஸ்ங்கிற ஆப்ஜெக்டை நான் யாரை வச்சு இன்ஸ்பெக்ட் பண்றேன்? ஒரு போலீஸா நினைச்சிங்க கெட் மெம்பரை. இந்த போலீஸ் வந்து இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன மெத்தட் இருக்கு, என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, எல்லாத்தையும் ஆய்வு பண்றதுக்கு, இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு இந்த கெட் மெம்பர் வச்சு நம்ம இது பண்ணலாம். இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, எனக்கு என்ன மெத்தடு என்ன ஃபங்க்ஷன்னு தெரில, சரி என்ன மெத்தடு என்ன ப்ராப்பர்ட்டின்னு தெரில அப்படின்னா இந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் நேமு பைப்பு கெட் மெம்பர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா சரி, உங்களுக்கு ஃபுல்லா இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடலாம். என்னென்ன மெத்தட் இருக்கு, என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கிறத.
இப்ப பார்க்கலாமா? கெட் சர்வீஸ் சர்வீஸ் தானே, தெரியலன்னா வரும் பாருங்க. நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கெட் சர்வீஸ்ங்கிற ஒரு ஆப்ஜெக்டை யாரை வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ண போறோம்னா ஒரு போலீஸ். ஒரு பேர் பார்த்தீங்கன்னா கெட் மெம்பர். கெட் மெம்பர் இருக்கப்ப இங்க ரைட்ல வருது பாருங்க, கெட் மெம்பர். இது என்னென்ன ஸ்ட்ரிங்கா, என்ன ஆப்ஜெக்ட், பவர் ஷெல் ஆப்ஜெக்ட், என்ன டைப்பு, இந்த டீட்டெயில்லாம் இருக்கு பாருங்க. இப்போ கெட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண போறேன். அவர் இந்த கெட் சர்வீஸ்ங்கிற ஆப்ஜெக்ட என்ன, இப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ் கான்ஸ்டபிள்னு வச்சுக்கோங்க. ஒரு டிரைவர் ரைடரை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா டிரைவிங் லைசென்ஸ் இருக்கா இதெல்லாம் செக் பண்றாங்களா, அதே கான்செப்ட்ல இந்த கெட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை அங்க அந்த கதையில பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் யாரு, ரைடரு. ஆனா இங்க பவர் ஷெல்ல கெட் சர்வீஸ். அங்க ரைடரை யார் இன்ஸ்பெக்ட் பண்ணுவா, டிராஃபிக் போலீஸ். இங்க கெட் மெம்பர். இப்போ டிராஃபிக் போலீஸ் வந்து ரைடரை இன்ஸ்பெக்ட் பண்றப்ப டிரைவிங் லைசென்ஸ் கேட்குற மாதிரி இங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கெட் மெம்பருங்கிற இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாருன்னா கெட் சர்வீஸ்ங்கிற ஆப்ஜெக்டை என்னென்ன மெத்தட் இருக்கு, என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. இது எதுக்காக அப்படி பண்றாருன்னா, இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்றப்ப அதுக்கான மெத்தடோ இல்லை ப்ராப்பர்ட்டியோ யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோமேஷன் பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம், நம்மளோட லாஜிக்கை எழுதலாம். அதுக்காக தான். அப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி அக்சஸ் பண்றது அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், திருப்பி ரிப்பீட் ஆகுது. டாட் ஸ்டாட் டாட்னு வச்சு அந்த வேரியபிள் வச்சு டாட்னு வச்சு கால் பண்ணீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்காம கால் பண்றது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நீங்க கால் பண்ணீங்கன்னா அது மெத்தட். டு அக்சஸ் ஏ ப்ராப்பர்ட்டி யூஸ் த டாட் நோட்டேஷன். இது ஏற்கனவே பார்த்தது தான். இங்க பாருங்க. டு அக்சஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தது தான். டாலர் நீங்க பழைய டைப் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாம் போனோம்னா இந்த மாதிரி அப் ஆரோ டவுன் ஆரோ போய் போகலாம். நீங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் வரும். நான் டைப் பண்றதுக்கு பதிலாக அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ டாலர் ரிசல்ட்ல அந்த இப்ப நான் ப்ராப்பர்ட்டி கால் பண்ணணும், அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டாலர் ரிசல்ட் டாட் கவுண்ட்ங்கிறது ப்ராப்பர்ட்டி. அந்த ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல, இதுதான் மெத்தட்ஸ். நான் வச்சுக்கணும். டாலர் டாட் இதுக்கான ஒரு லென்த் கிடையாது. இது டாலர் ரிசல்ட் டாட் டாலர் ரிசல்ட் டாட் கேஸ் சென்சிட்டிவ். ஸ்மால் லெட்டர் கொடுத்தா வர மாட்டேது. வருது. ஏன் இப்போ வரலன்னு தெரியல. ஓகே.